ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இந்த மினி விளாகில் என்னெல்லாம் சின்னதாக ஏதோ நான் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய இது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. அதாவது இந்த காக்ரோச் வீட்டில் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. அதை நான் இது பண்ணுறதுக்கு அதை நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி இந்த ஹிட் அதெல்லாம் நான் வாங்குறதில்ல. நான் ஒரு இடத்துல படிச்சிருந்தேன், அது பண்ணி ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. அது என்னங்கிறத நான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக குட்டி குட்டியாக என்ன நான் பண்ணுறேனோ அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே ரொம்ப ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. பெங்களூராக இருந்தால் கூட சடனாக ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கூட குளிரின்னு இருந்தது. இப்போ பார்த்தோன்னா கிளைமேட் வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கு. எல்லோரும் வடம் போடுறது என்ன, பழம் போடுறது என்னென்ன ஜரூராக வேலை நடந்துகிட்ருக்கு. மல்லிப்பூ வர ஆரம்பிச்சுடுத்து. சம்மரில் தானே உங்களுக்கு மல்லிப்பூ. இங்கே 40 ரூபா மழம். உங்கள் ஊர்லெல்லாம் எப்படி அதை சொல்லுவாங்க? வாங்க மினி விளாக்குள்ளே பார்ப்போம். இப்போ கரப்பை நம்ம வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு என்னங்கிறத பார்க்கலாமா? கரப்பை அடிக்க வேண்டாம். இந்த ஸ்மெல்லுக்கு தானே ஓடி போயிடும், வரவே வராது. நீங்கள் ட்ரை பண்ணிங்க, 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். இது ஆட்டா மாவு, அதாவது கோதுமை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான். இது சர்க்கரை, இதை நான் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். உங்கள்கிட்ட முழுசாக சர்க்கரை பொடி பண்ணாது தான் அதையும் போட்டு இதை கலக்கல அது நல்லா மாவு மாதிரி ஆகிடணும். அதை போட்டுருக்கேன் கொஞ்சம். இதுதான் போரிக் பவுடர் ஆர் போரிக் ஆசிட். நம்ம இந்த கேரம் போர்டெல்லாம் குழந்தைகள் விளையாடுறச்சு ஸ்மூத்தாக அது காயின்லாம் போகணுங்கிறதுக்காக இதை முதல்ல ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க. அதுதான், இது வேறு ஒன்றும் இல்லை. இந்த போரிக் பவுடரும் நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்பூன் போட்டால் இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சமாக ஜலத்தை விட்டு ஒரு ரொட்டி மாவு பதத்துக்கு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை நல்லா பிசைஞ்சிடணும். அந்த பதம் கரெக்டாக அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அங்கங்கே கிச்சனில், ட்ராவில், அதுக்கப்புறம் வாஷ் பேசின் கீழே அந்த மாதிரிலாம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. காக்ரோச் வரவே வராது. உங்களுக்கே ஆச்சரியமாக என்னது டெய்லி வரும். இந்த மாதிரி எங்கேயோ போயிடுத்து, இந்த மாதிரி காக்ரோச்சே வராது. நம்ம தேட ஆரம்பிச்சிடுவோம் காக்ரோச்சை. ஏதோ சீடை வச்சு நிற்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது காக்ரோச் அடிக்கிறதுக்கு. இதை மாத்திரம் நீங்கள் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரப்பெல்லாம் ஜாகையை மாற்றிட்டு போயிடும். பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த காக்ரோச் ஓடுறதுக்கு நம்ம ஓரமாக வச்சுடலாம். இது கெமிக்கல்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதனால் தைரியமாக நீங்கள் வைக்கலாம். கேஸுக்கு பக்கம் இங்கெல்லாம் தான் ஜாஸ்தி வரும். அந்த பின்பக்கமெல்லாம் அப்படியே உருட்டி விட்டுருங்க. சிங்க்குக்கு கீழே இந்த மாதிரி போட்டுடலாம். அங்கேருந்து அதிகமாக கிளம்பி வரும். இந்த கரப்பெல்லாம் அங்கங்கே கூட்டமாக செட்டு போய் கிடக்கும்னு அப்படி மாத்திரம் நினைக்காதீங்க. உங்கள் கண்ணுக்கே தெரியாது. ஜாகையை மாற்றிட்டு ஓடி போய்டும் ராவோட ராவா, அவ்வளோதான்.